வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். சேயோன் படப்பிடிப்பு மதுரையில் அடுத்த கட்ட படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு. அதுல சண்டை காட்சி அதெல்லாம் எடுத்து முடிச்சாங்க, பாட்டு சண்டையெல்லாம் எடுத்து முடிச்சாங்க. இப்ப படத்துடைய கதாநாயகி பாக்யஸ்ரீ போர்சே அவங்க கலந்துக்கக்கூடிய அவங்களுடைய ஷெட்யூல் வந்திருக்கு. ஸோ அவங்க நடிக்கிறாங்க. பாக்யஸ்ரீ போர்சேவை பொறுத்தவரைய அவங்க ஏற்கனவே தெலுங்கு, ஹிந்தி அந்த மாதிரி மொழிகள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. தமிழ்ல ஆல்ரெடி ஒரு சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தினாங்க. நம்ம இவரோட துல்கர் சல்மானோட சேர்ந்து ஒரு படத்துல நடிச்சாங்க. அதுல அவங்களுக்கு நல்ல பேரு, சிறந்த நடிகைக்கான விகடன் அவார்ட்ஸும் அவங்களுக்கு கிடைச்சது. அந்த ரோல், பர்டிகுலர் ரோல் பிரமாதமா நடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட நம்ம கீர்த்தி சுரேஷ் மகாநட்டி அதுல பண்ற அந்த அளவுக்கான ஒரு நடிப்பு, அந்த மாதிரி பிரமாதமா நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க ஏற்கனவே நம்ம ராஜ்கமல்ல ஒப்பந்தமாவதற்கு முன்னாடியே அவங்க முதல் படத்துக்கு கொடுத்த பேட்டியிலேயே நான் தீவிரமான உலகநாயகன் கமலஹாசன் ரசிகை அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க பல படங்களை குறிப்பிட்டு அவர் எப்படி அந்த கேரக்டரா மாறுறாரு, நான் எதுலையுமே அவர் கமலஹாசன் சாரையே நான் பார்க்க முடியல. ஒரு விருமாண்டி பார்த்தோம்னா அதுல விருமாண்டியா தான் இருக்காரு, வேலுநாயக்கரா தான் இருக்காரு. எப்படி தன்னை ஒரு கேரக்டருக்குள்ள அப்படி மாத்திக்கிறாருங்கிறது, அந்த மேஜிக் அவர்கிட்ட கேட்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் முதல்ல அவரோட சேர்ந்து போட்டோ எடுத்த பொழுது இட்ஸ் மை லக்கி டே, நான் யாரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேனோ அவருடைய படத்திலேயே நான் நடிக்கிறேன், அவரே தயாரிப்பாளராக இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆசீர்வாதம், எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க நடிக்கிறாங்க, அந்த போர்ஷன்ஸ் இப்போ எடுக்க போறாங்கங்கிறது நமக்கு மகிழ்ச்சி. ஏன்னா இது பெரிய ப்ராஜெக்டா வந்துகிட்டு இருக்கு. நம்ம இவர் கலக்கியிருக்காரு, சந்தோஷ் நாராயணனுடைய பாடல்கள் வெகு சிறப்பா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதுல கன்னட நடிகர்லாம் இப்ப ஆட் ஆயிருக்காரு, ராஜ்பி ஷெட்டி எல்லாம் ஆட் ஆயிருக்காரு. இது பெருசா வரும்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் இருக்கு. அந்த விருமாண்டி கனெக்ஷன் வேற இருக்கு. ஏதோ ஒரு பெரிய சர்ப்ரைஸ் உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். அது படம் வரும்பொழுது நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும். இன்னைக்கு உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய வேட்டையாடு விளையாடு படத்துடைய 20ஆம் ஆண்டு. எனக்கு தீவிரம், நம்ம தீவிர கமலஹாசன் ரசிகர்கள், டைரக்டரா இருந்து படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுல குறிப்பா கௌதம் மேனன் அவர் இன்னும் சில படங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. குறிப்பா என்னன்னா, வேட்டையாடு விளையாடு தான் எத்தனை பாகம் வேணாலும் எடுக்கலாம். இந்த சிபிஐ டைரி குறிப்பு எடுத்தாங்கல்ல மலையாளத்துல, அந்த மாதிரி வெவ்வேறு கேஸ் எடுக்கலாம். நம்ம வேட்டையாடு விளையாடு ராகவன் வெவ்வேறு தளங்கள்ல போய் அவர் துப்பறிகிற மாதிரி ஒரு துப்பறியும் படம் மாதிரி கொண்டு போகலாம். அவருடைய படத்தை ஒரு இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி கொண்டு போய் பிரமாதமா வெவ்வேறு 5-6 பார்ட் கூட எடுத்திருக்கலாம். எனக்கு எதனால இது ரொம்ப பிடிக்கும்னா, நான் ஒரு தீவிர கமல் ரசிகனா, எனக்கு என்னன்னா, கமல் எந்த விதமான மேக்கப் பண்ணக்கூடாது, கெட்டப் சேஞ்ச் பண்ணக்கூடாது, எந்த விதமான ஸ்லாங்கும் பேசக்கூடாது. கமல் அப்படியே தலையை வாரிட்டு கமலாவே வரணும், அது போதுமானது. அது படம் மாபெரும் வெற்றி படமா அமையும். அப்படி அமைஞ்சது தான் வேட்டையாடு விளையாடு. இதுல எந்த கெட்டப் சேஞ்ச் இருக்காது, ஒரு கோயம்புத்தூர் ஸ்லாங்கோ மதுரை ஸ்லாங்கோ இருக்காது, இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் இருக்காது, எதுவுமே இருக்காது. கமலா வருவாரு, அடிச்சு சிக்ஸர் தான், கற்க கல்லம் கற்கன்னு அடிச்சு தூள் பண்ணிட்டு, எதுனா கண்ணு வேணும்னு கேட்டியாமே அப்படின்னு சொல்லி அப்படி க்ளோஸ் அப்ல அந்த கண்ணை காமிக்கிறது, அவராகவே நின்னாலே போதும், அது மாபெரும் வெற்றி அமையும். பட் அதெல்லாம் பண்றதுனாலதான் கமல் ஸ்பெஷலா இருக்காரு, அது வேற விஷயம். நான் ஒரு டைரக்டரா ஒரு படம் பண்ணேன்னா நான் இப்படிதான் பண்ணுவேன். கமலஹாசனை வச்சு பண்ண அவருடைய தீவிர ரசிகரா, அவருக்கு மேக்கப்போ கெட்டப் சேஞ்சோ எதுவுமே இருக்கக்கூடாது, அவர் எந்த ஸ்லாங்கும் பேசக்கூடாது, நார்மலா என்ன தடவை தலைவாரிட்டு நின்னா போதும். அந்த படத்தை ஸ்கிரீன் பிளே மூலமாகவே நம்ம வெற்றி படமா மாத்தலாம். ஸ்கிரீன் பிளே மட்டும் இல்லாம அருமையான பாடல்கள், அருமையான ஒளிப்பதிவு, அருமையான டயலாக்ஸ், ஃபைட்டு, அவ்வளவு அழகா இருப்பாரு. அந்த மஞ்சள் வெயில் மாலையில ஜோதிகாவை அந்த போட்ல ஏத்திட்டு திருப்பி நடந்து வர்றது, அது எல்லாமே சிம்பிள். கமலா வந்தாலே மாபெரும் வெற்றியா அமையும். அந்த கதையும் திரைக்கதையும் மற்ற விஷயங்களை நம்ம இன்கிரீடியன்ஸை போட்டாலே போதும். அவர் 10 ரோல் பண்ணணும், அவர் குள்ளமா நடிக்கணும், அவ்வளவு கஷ்டப்படணுங்கிற விஷயமே இல்லை. இந்த மாதிரியே அவர் ஏராளமான வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு. நான் இந்த மாதிரி எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுவும் நமக்கு தேவை, இதுவும் நமக்கு தேவை. நடிகை சத்யபிரியா இளம் வயதுல
அப்ப வந்து கமலஹாசன் நடன குழு வச்சிருந்தாரு. அந்த நடன குழுவுல கமலஹாசனோட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காங்க. 1 மாசம் இங்க தங்கியிருக்காங்க. நம்ம ஆழ்வார்பேட்டை கமலஹாசன் அவருடைய வீட்டிலேயே தங்கியிருக்காங்க. அவங்க எல்லாம் ரொம்ப அப்படி பார்த்துக்கிட்டாங்களாம், பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க, மன்னிலாம் அப்படின்னு சொல்லி அதை நன்றியோட நினைவு கூறுறாங்க. ஸோ அது என்னன்னா, அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு திரும்பி போயிட்டாங்க. அவங்க தெலுங்கு ஊருக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கதாநாயகியா வந்தாங்க. கதாநாயகியா வரும்பொழுது கமலஹாசனுக்கு ஜோடியா நடிச்சாங்க ஆர்சி சக்தி. அவர் டைரக்ஷன்ல வந்து மனிதரில் இத்தனை நிறங்களா. யூஸ்வலா வந்து கமல் ஸ்ரீதேவி தான் ஜோடியா இருக்கும். இந்த படத்துல பார்த்தா கமல் சத்யபிரியா ஜோடி. இந்த பக்கம் பார்த்தோம்னா இவங்க ஸ்ரீதேவி வந்து கமலஹாசனுக்கு தங்கையா நடிச்சிருப்பாங்க. வேற ஒரு தெலுங்கு நடிகர் தான் ஹீரோ. இந்த மழை தருமோ மேகம் அப்படின்னு சொல்லி ஜிப்பால்லாம் போட்டு ஒருத்தர் வருவார்ல, எஸ்பிபி உடைய பிரமாதமான பாட்டு, நல்லா இருக்கும் அந்த பாட்டு. ஸோ அப்படி அந்த மாதிரி வித்தியாசமான ஜோடி அதில் நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 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 கேப், கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு போயிட்டாங்க. போயிட்டு கொஞ்ச காலத்தில் அவங்க கணவருக்கு உடம்பு முடியாமல் போச்சு. 2 குழந்தை பிறந்துருச்சு, கணவருக்கு உடம்பு முடியாமல் போச்சு. அவங்க வந்து எப்படின்னா திருப்பி சினிமாவுக்கு வரணும்னு அவங்களுக்கு தோணலை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. நம்ம கிரீம்ஸ் ரோடு இருக்குல்ல, சென்னை கிரீம்ஸ் ரோடு அப்பல்லோ, அங்க அவங்களுக்கு 4 லாங்குவேஜ் தெரியுங்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு ஜாப் அவங்களுக்கு கிடைச்சது. அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கணவர் ரொம்ப முடியாம போய் அவர் ஆப்ரேஷன் பண்ற மாதிரி வந்ததுனால பெங்களூர் போயிட்டாங்க. திரும்ப பெங்களூர்ல தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஒரு கம்பேக் வரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ஒன்று கமல் சாரை தெரியும், சத்யராஜை தெரியும், ஒரு தெலுங்கு டப்பிங் பண்றவரை தெரியும், ராமகிருஷ்ணாவோ ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அந்த டப்பிங் முதல்ல அவரை போய் பார்த்துருக்காங்க. போன உடனே எனக்கு டப்பிங் தாமா இருக்கு அப்படின்னு, சரி எனக்கு ஏதாவது வேலை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க டப்பிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பண்ணும்பொழுது சத்யா படத்துக்கு வந்து கவியூர் பொன்னம்மா, அமலாவோட கூட ஒரு மலையாளி கேரக்டர் வருவாங்கல்ல, அவங்க லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் கவியூர் பொன்னம்மா, அவங்களுக்கு வந்து தெலுங்குல டப் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் கமல் வந்து பார்த்துருக்காரு, டப்பிங் ஒர்க்கு எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து இந்த நிலைமையில அவரை பார்த்தோன்னே அவங்களுக்கு அழுதுட்டாங்களாம். ஏன்னா 2 பேரும் நண்பர்களா இருந்திருக்காங்க. கமல் வந்து அவ்வளோ உயரத்துல இருக்காரு, நம்ம இப்படி இருக்கோமே அப்படிங்கிற ஒரு சில சமயம் அந்த மாதிரி வரும், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அழுதுட்டாங்களாம். அப்போ அவர் வந்து அதெல்லாம் அழ வேண்டாம், ஆஃபீஸில் வந்து பாரு அப்படின்னோடனே அடுத்த நாள் ஆஃபீஸில் வந்தோடனே ஒரு கவர் கொடுத்துருக்காரு. அதாவது கவர் வந்து நல்ல எண்ணத்தில் தான் கொடுத்துருக்காரு, ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து பணம் கொடுத்துருக்காரு. இவங்க என்னன்னா இது அட்வான்ஸாக வச்சுக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அவர் வந்து எந்த படத்துக்கும் கூப்பிடல. அது என்ன காரணம்னா, பொருத்தமான கேரக்டர் நம்ம கிடைக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி கிடைக்கல போல் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மிடில் ஏஜ் கேரக்டர்ஸ், இப்போ ஸ்ரீவித்யா வந்து அபூர்வ சகோதரர்ல கமலுக்கு வந்து அம்மாவா நடிச்சாங்க. அந்த மாதிரி ரோல் கம்மியாக தான் இருக்கும். எஸ்என் லட்சுமி, காந்திமதி, இவங்கள மாதிரி அந்த ரோல்ல வந்து அப்ப கொடுக்க முடியுமான்னு தெரியல அவங்களோட ஏஜுக்கு. அதனால அவர் ரோல் கொடுக்கல, வேற எந்த படத்துக்கும் அவர் கொடுக்கல. அவங்க அதை நினைச்சு அழுதாங்க. இப்ப எனக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டு எனக்கு ரோல் கொடுக்கல, ஏன் கொடுக்கலன்னு தெரியலன்னு சொல்லி அழுதாங்க. என்னை பொறுத்தவரையே பொருத்தமான ரோல் இல்லாததுனால அவர் கூப்பிட்டுருக்க மாட்டார். ஆனா உங்களுக்கு உதவணுங்கிற நல்ல எண்ணத்துல கூப்பிட்டு அவரை வந்து பணம் கொடுத்தாருல, அது வந்து அவர் உங்க மேல இருக்கிற அக்கறை தானே. சத்தியவதியின் ஞாபகம் வச்சு கூப்பிட்டு இது பண்ணது. அப்புறம் சின்ன கவுண்டர் படம் வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு பாராட்டி கடிதம் போட்டாராம் கமல், பிரமாதமா நடிச்சிருந்தீங்கன்னு. அப்போ ஒருத்தர் கடிதம் போட்டிருக்காரு அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அவருக்கு. ஆனா பொருத்தமான உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரோல் அவர் படங்கள்ல இல்லாமல் இருந்திருக்கலாம். அதுதான் ஒரே காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அவங்க இதை ஒரு இன்சல்ட்டா நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க.